என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வார ஸ்பெஷல் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மணிரத்னம் இவர்களுடைய கூட்டணி பற்றி தான் பேச போகிறோம். 80களுடைய இறுதி, 80களின் நடுப்பகுதியில் மணிரத்னம் சினிமாவுக்கு அறிமுகமான தமிழ் சினிமாவுக்கு அவரை அறிமுகப்படுத்தியவர் இளையராஜா தான். இளையராஜா உதவியோடு அறிமுகமான மணிரத்னம் அடுத்தடுத்த படங்களில் விஸ்வரூபம் எடுத்தார். அவர் தமிழில் எடுத்த முதல் படம் பகல் நிலவு. அதுக்கு முன்பே கன்னடத்தில் பல்லவி அழு பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். தமிழில் பகல் நிலவு தான் முதல் படம். இளையராஜா இசை, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் அதோட தயாரிப்பு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. குறிப்பாக பாடல்கள், படம் படத்தை விட 10 மடங்கு பெரிய ஹிட்டுன்னா படத்தோட பாடல்கள் தான். குறிப்பாக அந்த பூமாலையை தோல் சேரவா அந்த பாட்டு, மைனா மைனா அந்த பாட்டு, இது எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றி பாடல்களாக அமைஞ்சுது. இந்த பகல் நிலவு படத்தோட அவருடைய வெற்றி, இந்த மணிரத்னம் யாரா அந்த பையன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் கொடுத்துருக்கானே அப்படின்னு எல்லாரையும் கேட்க வச்சது. இத்தனைக்கும் மணிரத்னம் யாரிடமும் உதவியாளராக இல்லாதவர். நேரடியாகவே அவர் MBA முடிச்சுட்டு நேரடியாக சினிமாவுக்கு வந்தவர் அப்படின்னு ஒரு பேர் வந்த உடனே எல்லோருமே யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. அவருக்கான வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. அப்படி வந்த வாய்ப்பில் ஒன்று தான் இதய கோயில். இது கோவை தம்பி, அன்னைக்கு கோவை தம்பி தயாரிப்பாளர்களில் ஒரு நட்சத்திர தயாரிப்பாளர், எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர். அதனால் அவருடைய பேனருக்கு மிகப்பெரிய வேல்யூ. அவர் இளையராஜாவை தவிர வேறு யாரையுமே இசையமைப்பாளராக புக் பண்ண மாட்டார். இளையராஜாவை நின்னிசை மழையில் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் போட்டு அறிவிப்போடு அவர் படத்தை வெளியிடுறது அவரோட வழக்கம். அப்படி அவருடைய பேனரில் உருவான படம் தான் இதய கோயில். அந்த படத்தில் தான் முதலாக இளையராஜா பாடல் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்போடு அந்த படம் வந்ததால் இசை ரசிகர்கள் நிறைய எதிர்பார்த்த ஒரு படம் அது. ஆனால் உண்மையில் அதற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே இளையராஜா தன்னுடைய இசைக்கு தானே பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுவும் குறிப்பாக மகேந்திரன் அவர்களுடைய உதிரிப்பூக்கள் அந்த படத்துலேயே டைட்டில் சாங் எழுதுனதே இளையராஜா தான். அந்த டைட்டில் சாங் மிக பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் ராஜா சார் எழுதியிருந்தாலும் கூட அஃபிஷியலாக அவரே அதை டிக்ளேர் பண்ணதுன்றது அந்த படத்தில் தான். அது இதயம் ஒரு கோயில் அப்படிங்கிற அந்த சாங் தான் முதலாக அவர் எழுதுனதாக அறிவிப்பு வந்தது. நிறைய அந்த படத்தை பற்றி நிறைய செய்திகள், மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம் இதய கோயில். விளம்பரமும் அந்த நாட்களில் மிக பிரமாதமாக செஞ்சுருந்தார் கோவை தம்பி. அதனால் அந்த படத்தை எல்லோருமே மிகுந்த எதிர்பார்ப்போடு போய் பார்த்தாங்க. ஆனால் படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி. அந்த பாடல்களின் தயவால் அந்த படமும் வெற்றி படமாக மாறிச்சு. அந்த கோவை தம்பிக்கு அது மிகுந்த லாபத்தை கொடுத்த படங்களில் ஒன்றா மாறிச்சு. இதை அவரே அண்மையில் கூட ஒரு பல சேனல்களில் பேட்டியாக கொடுத்துருக்கார். மணிரத்னம் அந்த படத்தை மறக்க விரும்புகிறேன்னு சொன்னார். ஏன்னா அவருடைய டச் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அதில் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால இந்த படம் நான் மறக்க விரும்பின படம்னு சொல்லிட்டு வெளியில் பேட்டிகள் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த மணிரத்னத்துக்கு பதில் சொல்கிற விதமாக கோவை தம்பி சொன்னார், இந்த படம் மிகச்சிறந்த படம், மிக சிறப்பாக ஓடிய படம், எனக்கு நல்ல லாபத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு சொல்லியிருந்தார். இது ஏன் இவ்வளோ பின்னணியை சொல்கிறேன்னா, மணிரத்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதுக்கு அடுத்து மணிரத்னம் உருவாக்கின படம் தான் மௌன ராகம். மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. அதிலும் பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைந்தன. பாடல்கள் ப்ளஸ் அந்த படத்தோட திரைக்கதை, கார்த்திக், ரேவதி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. மணிரத்னம் புகழின் உச்சிக்கு போயிட்டார். அதற்கடுத்து அவர் செய்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். நாயகன், அஞ்சலி, இது எல்லாமே தொடர்ச்சியாக அவருக்கு வெற்றியை கொடுத்தன. குறிப்பாக அக்னி நட்சத்திரமெல்லாம் தாறுமாறு ஹிட்டுன்னு சொல்லலாம். இப்போது மணிரத்னத்தோட ஸ்டேஜ் என்னென்னா, தமிழ் சினிமாவில் அவர் கூட இணையணும் அப்படின்னு விரும்பாத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மணிரத்னத்துக்கு முக்கியத்துவம் கூடி போச்சு. அதில் குறிப்பாக கமல் சார் நாயகன் படத்தில் அவர் கூட இணைஞ்சார். அடுத்து உடனே கேட்க ஆரம்பிச்சதுன்னா, எப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மணிரத்னத்தோடு இணைவார் அப்படின்ற கேள்வி தான். பல பத்திரிகைகள் அதை பேசினாங்க. ஈவன் ரஜினிகிட்ட கேட்டாங்க. அவர் இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக 1991 இருவரும் இணைய போகிறதா ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த படம் தான் தளபதி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் வேறு யாரும் இல்லை, மணிரத்னத்தோட கூட பிறந்த சகோதரர், அண்ணன் ஜிவி எனப்படும் ஜி வெங்கடேஸ்வரன். இசை இளையராஜா. அன்னைக்கு ரஜினிகாந்த் இருந்தது என்னென்னா, அந்த ஸ்டார்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதோட உச்சம். இன்றைக்கி அது அப்படி தான்.
ஆனால் அன்னைக்கு இடத்துலேருந்து அடுத்த 10 இடத்துக்கு வேறு யாருமே அவர் கூட போட்டி போட முடியாது. அப்படி ஒரு நிலையில் இருந்தது. அவர் படங்களுக்கான பிஸ்னஸ் கேட்கவே வேணாம். அடுத்தடுத்து சில்வர் ஜூப்ளி படமாக கொடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து மணிரத்னம் கூட இணையிறதா வருது. இப்போ என்னென்னா மணிரத்னத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபார்ம் பண்ணிட்டார் அவர். இப்போ நீங்கள் மௌனராகத்துலேருந்து நாயகன், அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம், இன்னும் அதுக்கு பிறகு வந்த அஞ்சலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படம்னா இப்படி தான் இருக்கும். அவர் இப்படி தான் ஃப்ரேம் வைப்பார், கேமரா இப்படி தான் இருக்கும், நடிக்கிறவங்களும் இப்படி தான் நடிப்பாங்கன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் இந்த ஃப்ரேமுக்குள்ளே வருவாரா, அல்லது மணிரத்னம் இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே போயிட்டு ரஜினிகாந்துக்காக தன்னுடைய பாணியை மாற்றுவாரா? இந்த கேள்வி வந்து அப்போது பிரதானமாக இருந்தது. எல்லார் மத்தியிலையும், குறிப்பாக திரைப்பட ஆர்வலர்கள் மத்தியில் வந்து அந்த கேள்வி அதிகமாக இருந்தது. படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு தீபாவளிக்கு 1991 தீபாவளிக்கு அன்னைக்கு வந்து படம் வெளியாகுது. இந்த படத்தோட வந்து போட்டி போட்டு வெளியான படம் குணா. அந்த படத்தோட ரிசல்ட் என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த படம் வந்து வெளியாகிடுச்சு. அந்த படத்துக்கான புக்கிங்கு, அந்த படத்தோட ஓப்பனிங்கு, இதெல்லாம் வந்து வரலாறுக்கான இது. இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு. எப்படின்னா, இப்போது ஒரு தேட்டர் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி தேட்டர் இருக்குது. அங்கே தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த 10 கிலோமீட்டரை மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லேயும் போய் ரீச் ஆகிட்டு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தவங்க தான் இப்போ இருக்கிற 40-50 வயசுக்காரர்கள்லாம். அவங்கள கேட்டிங்கன்னா இந்த தளபதி அனுபவத்தை வந்து அப்படி வந்து பகிர்ந்துருப்பாங்க. அது ஒரு சிலிர்க்க வைக்கிற ஒரு பேர் அனுபவமாக அமைஞ்சது எல்லாருக்குமே. ஏன்னா இந்த படம் வந்து அப்படி ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ரசிகர்களுக்கு. ஒரு பக்கம் மணிரத்னத்தோட அந்த ஸ்கிரிப்டு, இன்னொரு பக்கம் ரஜினியோட நடிப்பு, மம்முட்டியோட நடிப்பு, இளையராஜாவோட இசை, அந்த சந்தோஷவனுடைய கேமரா, இது எல்லாமே வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்தது பலருக்கும். வழக்கமான ஒரு ரஜினி படத்தை எதிர்பார்த்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த ரசிகர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. நம்ம எதிர்பார்த்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கிளாசிக் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படம் திரையிடப்பட்ட அத்தனை இடங்கள்லையுமே பெரும் வெற்றியாக அமைஞ்சது. குறிப்பாக பக்கத்து மாநிலமான கேரளாவில். அங்கே வந்து ஏற்கனவே அங்கே வந்து ரஜினிக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த படம் தளபதி ரிலீஸ் ஆன பிறகு ரஜினியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு மலையாள திரையுலகம், மலையாள ரசிகர்கள். ரஜினிக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் ஆரம்பித்ததெல்லாம் அதுக்கப்புறமா தான். அங்கே வந்து அந்தளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு. மற்ற வெளிநாடுகளில், ஏன்னா அப்போல்லாம் வெளிநாடுனா ஏதோ 1-2 நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக பக்கத்து நாடுகளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அவ்வளோதான் படங்கள் வெளியாகும். இந்த படம் பல நாடுகளில் இந்த படம் வெளியிடப்பட்டு அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு வெற்றியை பெற்றது, நல்ல வசூலை பெற்றது. வெளிநாடுகளில் 100 நாள் ஓடின முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையே வந்து இந்த தளபதிக்கு தான் உண்டு. அந்தளவு வந்து ஒரு சிறப்பான வரவேற்பு பெற்றது. மணிரத்னம், ரஜினிகாந்த் இவங்க காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, அப்போ ரெண்டு பேரும் இணைந்தது வந்து ரசிகர்களுக்கு திருப்தி ஆகிடுச்சா அப்படின்னா, நான் முன்னே சொன்னது தான், சிலருக்கு அது திருப்தி இல்லை. ஏன், ரஜினிக்கே கூட அதில் திருப்தி குறைவு தான். இதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பிரபலமான வாரப்பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியின் போது வந்து கேட்குறாங்க, மணிரத்னம் வேற ஒரு துருவம், நீங்கள் வேற ஒரு துருவம், இருவரும் முதல் முறையாக இணைந்த இந்த தளபதி படத்தில் உங்களுக்கு திருப்தி இருந்ததா, உங்கள் ரசிகர்களுக்கு திருப்தி இருந்ததா, அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரஜினி சொன்ன பதில் இப்போ கூட வந்து அது வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஒன்று, இயக்குநர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போயிடணும், அவங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றிக்கிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா இயக்குநர்கள் எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டோட வரணும். ஒன்று அவங்களுக்காக நடிக்கணும், இல்லை எனக்காக அவங்க மாறணும். இது ரெண்டுமே இல்லாமல் வந்த படம் தான் தளபதின்னு சொல்லிட்டார். ரஜினியோட பதில் இது ஹானஸ்டான பதில்னு சொல்லலாம். ஏன்னா அது மணிரத்னம் படமாகவும் இருக்கணும், அதே நேரம் ரஜினி படமாகவும் இருக்கணும். இதுதான் அந்த படத்தை உருவாக்குறதுன்னு நோக்கம். அது ரெண்டுமே நிறைவேறிச்சான்னு சொன்னால் அது வந்து நிறைவேறலை அப்படிங்கிறது ரஜினியோட பார்வையாக இருந்தது. ஆனால் பெரும்பாலான ரசிகர்களுக்கு அந்த படம் மிக பிடித்த படமாக அமைஞ்சது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படத்தோட இசை, ரஜினியோட நடிப்பு பிரமாதம் உச்சான்னு வச்சுக்கிட்டா, இளையராஜா இசை வந்து அதை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அதுலேயும் ராக்கம்மா கையத்தட்டு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இந்த 2 பாடல்களையும் பார்த்தவங்க அதிலிருந்து வெளிவரவே முடியல. பல முறை ரிப்பீட்டடாக போய் பார்த்தது எதுக்காகனா இந்த 2 பாடல்களுக்காக தான். மற்ற பாடல்களும் கூட வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அதே போல் சிறந்த பின்னணி இசை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல கொண்டாந்து நிறுத்துறது வந்து தளபதி தான். அந்த படத்தோட இயக்குனர், படத்தோட ஹீரோ, படத்தோட ஹீரோயின், இது எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு
இளையராஜாவோட இசையை வந்து அப்படி சிலாகிப்பாங்க அத்தனை பேரும். இந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது எதுன்னா இளையராஜாவோட அந்த அற்புதமான பின்னணி இசை தான். இதனால் அந்த தளபதி படம் சில முரண்பாடுகள், சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் கூட ஒரு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய கல்ட் கிளாசிக் படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அந்த படத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறாங்க. ரஜினிகாந்த், மணிரத்னம் இந்த 2 பேருமே வந்து அன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சம். இன்றைக்கி ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோட உச்சம்தான். இந்த இருவரும் அந்த வெற்றிக்கு பிறகு, அந்த மிகப்பெரிய அந்த படத்துக்கு பிறகு திரும்பவும் இணைஞ்சாங்களான்னா அதற்கான வாய்ப்பே அமையலை. எத்தனையோ முறை வந்து ரஜினிகாந்த் கிட்ட கேட்டிருக்காங்க, அவரும் வந்து அதுக்கு பிடி கொடுத்ததே இல்லை. மணிரத்னத்துக்கு கேட்டிருக்காங்க, அவர் வந்து ரஜினிகாந்த் ஒத்துழைத்தார், ரஜினிகாந்த் சம்மதிச்சா நான் எப்போ வேணா தயார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். ஆனால் இப்போது வரைக்கும் இருவரும் இணையாமல் ரசிகர்களுடைய பல நாள் கேள்விங்கிறது அந்த கேள்விக்குறியாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க ஆரம்பித்த போது திரும்பவும் மணிரத்னமும் ரஜினிகாந்தும் இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. மணிரத்னமும் கூட அப்போ வந்து அவர் சொன்னார், அவருக்கான ஸ்கிரிப்ட் எங்கிட்ட இருக்குது, நிச்சயமாக வந்து ரஜினியை ஒத்துக்கிட்டால் இந்த படம் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் நடந்தது என்னென்னா, அவர் ரஜினியை வச்சு படம் பண்ணலை, கமல்ஹாசனை வச்சு தான் படம் பண்ணார். பொன்னியின் செல்வன் 1, 2 அது முடிஞ்ச உடனே அதற்கு அடுத்த படமாக தக் லைஃப் படத்தை வந்து அறிவிச்சிட்டாரு. அதனால் இப்போதைக்கு மணிரத்னத்தோட ரஜினிகாந்த் இணைந்து பணியாற்றுவாரா அப்படின்னா இல்லைன்னு தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் ரஜினிக்கு வரிசையாக வந்து 5 படத்துக்கு மேலே இருக்குது, எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள். அடுத்து அவர் நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு வந்து படங்களின் பட்டியல் இருக்குது. அந்த பக்கம் மணிரத்னத்துக்கும் தக் லைஃபுக்கு பிறகு இன்னும் 2 படங்கள் இருக்குது. அதனால் இந்த இருவரும் திரும்பவும் இணைவதுங்கிறது முடியாத ஒரு விஷயமாகவே போயிடுச்சு. ரசிகர்களை இருதரப்பு ரசிகர்களுக்கும் திருப்திங்கிறது என்னென்னா இந்த தளபதி படம் மட்டும்தான். திரும்ப அதை பார்த்து திருப்திப்பட்டுக்க வேண்டியது தான்.